ஸோ சுஜிதா ட்ரெண்ட் பாரே வேர்பன் உங்களுக்கு புரியலன்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மிட் மார்க்கன், ஐன்லாடன், அன்ஃபாங்கன், அப்ஹோலன், மிட் பிரிங்கன், ஐன்சாமல், அன்ருஃபன், மிட் காமன், இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் வேர்ப்ஸ். அதுக்கு வந்து என்ன இருக்கும்னா இதுக்கு முன்னாடி ப்ரீஃபிக்ஸ் இருக்கும். மிட், ஐன், அன், அப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபிக்ஸ் இருக்கும். சரிங்களா? இது எப்போவுமே வந்து செப்ரேட் பண்ணி தான் சென்டென்ஸில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எந்த இடத்துல செப்ரேட் பண்ணணும், எந்த இடத்துல செப்ரேட் பண்ணக்கூடாதுன்றது வந்து செக் பண்ணணும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேகஸ் அப்ளோ ஆஃப் எழுத சொல்லியிருந்தேன். நம்ம அது பார்த்தீங்களா? ஸ்டேஹேவும் ஜீபருவர் ஆஃப், கரெக்டா? ஞாபகம் இருக்கா? டேகஸ் அப்ளாஃப் வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, எப்போ எந்திரிக்கிறீங்க, எப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க, எப்போ சாப்பிட்றீங்க, அதுதான். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி ஆஃப் ஸ்டேஹன்ன்றது வந்து ஒரு வேர்ப். இது செப்பரேட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த ஆஃப்ன்றது தான் ப்ரீஃபிக்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மெயின் வேர்ப் என்னது, ஸ்டேஹன்ன்றது தான் மெயின் வேர்ப். இது வந்து ப்ரீஃபிக்ஸ், சரிங்களா? ஸோ மெயின் வேர்ப் வந்து செகண்ட் பிளேஸ்ல போடணும், ப்ரீஃபிக்ஸ் வந்து அந்த சென்டென்ஸ்ல கடைசியில போடணும். உன் டாட்டர் அந்த மாதிரி ஆபர் அதெல்லாம் வந்துச்சுன்னா அதுவும் சேர்த்து பின்னாடி போடக்கூடாது, புரியுதுங்களா? இந்த பிளேஸ்ல இந்த சென்டென்ஸ்ல கடைசி எது, இஷ் டேஹே உன் ஜீபன் உவர் ஆஃப் உன் இஷ் டுஷே I'll take shower. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நீங்க ஆஃப் போடக்கூடாது, இங்கேயே போட்டுடணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? இல்லம்மா, இந்த ஸ்டேஹன் ஆஃப் ஸ்டேஹன்ன்றது வந்து வேர்ப், ஓகேங்களா? ஸ்டேஹன்ன்றது வந்து இட்ஸ் த மெயின் வேர்ப், ஆஃப்ன்றது அதோட ப்ரீஃபிக்ஸ், சரிங்களா? நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது நான் 7 மணிக்கு எந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் வேக் அப் அட் 7 o'clock அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் ஸ்டேஹன் என்ற வேர்ட் யூஸ் பண்ணோம். ஸ்டேஹன்ன்றது செகண்ட் பிளேஸில், ஆஃப்ன்றது இந்த சென்டென்ஸில் கடைசியில் வரணும். நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் இங்கே இந்த இடத்துல ஆஃப் வராதுன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? இது அடுத்த சென்டென்ஸ், இது அடுத்த சென்டென்ஸ் தானே? இது விட்டுடுங்க. ஸோ ஈச் டேஹே ஜீபன் உவர் ஆஃப், நான் 7 o'clock எழுந்திருப்பேன், அதுக்கப்புறமா ஷவர் குளிக்க போவேன், புரியுதுங்களா? டுஷேனா ஷவர், ஐ வில் கெட் அப் அட் 7 o'clock அண்ட் ஐ வில் டேக் ஷவர். புரிஞ்சுதா இல்லையா? சுஜிதா சொல்லுங்க, புரிஞ்சுதா இல்லையா? ஸோ இதுவே வந்து நீங்கள் எந்த இடத்துல பிரிக்கக்கூடாதுன்னா, நான் கண்டிப்பாக 7 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஈஷ் முஸ் உம் ஜீபன் உவர் ஆஃப் ஸ்டேஹன். மாடல் வேர்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா, மிஸ், மிஸ்ஸன், ஓலன், குவெனன், இல்லைன்னா இஷ் மிஸ்டர், ஐ வுட் லைக் டு, இஷ் மிஸ்டர் ஜீபன் உவர் ஆஃப் ஸ்டேஹன், ஐ வுட் லைக் டு கெட் அப் அட் 7 o'clock. ஐ ஹாவ் டு, இதை நான் கண்டிப்பாக எந்திரிச்சே ஆகணும் 7 o'clock அப்படின்றது இஷ் முஸ்ன்னு யூஸ் பண்ணுறீங்க. நான் 7 o'clock எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இஷ் மோஸ்டவும் ஜீபனுவர் ஆஃப்ஸ்டேயன். இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது மிஸ் என்ன மோஸ்டர் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பிரிக்காமல் கடைசியிலே போடணும் ஃபுல் வேர்ப். நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலைன்னா இது செப்பரேட் பண்ணி போடணும், புரிஞ்சுதா?
எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, இது நீங்க தனியா பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். அப்படியும் புரியலன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். Okay, was möchten Sie spielen Sie zu dritt? So நீங்க என்ன வேணும்? möchten அப்படின்னா would like. நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, ich möchte, I would like. So möchten என்ற வேர்டுனா would like. So was möchten Sie trinken? குடிக்க என்ன வேணும்? இப்போ நீங்க ஹோட்டல் போனீங்கன்னா இப்படி கேட்பாங்க, was möchten Sie trinken? So for mich bitte ein Cola. எனக்கு ஒரு கோலா வேணும். For mich bitte einen Saft. Juice வேணும். Und für Sie பக்கத்துல யாராச்சும் இருந்தா அவங்கள கேட்பாங்க. Und für Sie உங்களுக்கு என்ன வேணும்னா ich hätte gern einen Saft oder Cola oder Wasser. Ein Wasser, ein Glas Wasser bitte. Möchten Sie auch etwas essen? சாப்பிட ஏதாவது வேணுமா? Would you like to eat something? Ja, ich möchte, இல்லைன்னா ich nehme bitte Salat இல்லை pizza, இல்லைன்னா வேற என்ன? ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க Tomatensuppe, Salat mit Käse, Schnitzel mit Pommes, Pizza mit Salami, Eis mit Sahne. Ja, ich möchte bitte Eis mit Sahne, Eis with cream அப்படின்னு சொல்லலாம். ட்ரிங்க்ஸ் வந்து இது சொல்லலாம். ஸோ vielen Dank, danke. ஹோட்டல் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். Bezahlen im Restaurant. Holen Sie, ordnen Sie den Dialog. Wer sagt was? இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த பேமெண்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ இங்கே கெஸ்ட்டு கெல்னர், ஹோட்டலில் வந்த கெஸ்ட் இருக்காரு, வெயிட்டர் இருக்காங்க. ஸோ இந்த டைலாக்ஸ் வந்து யார் சொல்வா, வெயிட்டரா இல்லை கெஸ்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, யார் யார் எது சொன்னாங்க? கெஸ்ட் வந்து Entschuldigung, können wir bitte zahlen? So excuse me, can you please make payment அப்படின்னு கேட்குறாங்க. கெல்னர் வந்து என்ன சொல்றாங்க? எங்க இருக்கு பாருங்க, மேலதான் இருக்கு டைலாக்ஸ், அதுதான் நீங்க சொல்லணும். மறுபடியும் சொல்லுங்க. இது முதல்ல இது யார் சொன்னா? Entschuldigung, können wir bitte zahlen. அடுத்தது என்ன சொல்றாங்க? eine Moment bitte அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறமா Zusammen order getrennt. ஸோ வெயிட்டர் என்ன கேட்குறாருன்னா, நாங்கள் பே பண்ணலாமான்னா 1 minute ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு கேட்குறாரு. சுசாமன் ஆர்டர் கெட்ரெண்ட் அப்படின்னு. சுசாமன்னா என்னது? டுகெதர். டுகெதரா இல்லை செப்பரேட் பில்லான்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? கெஸ்ட் இல்லம்மா, இந்த கேள்விக்கு முதல்ல இந்த கேள்விக்கு என்ன பதில்? சுசாமன் சுசாமன் டுகெதர். அதுக்கப்புறமா என்ன பண்றாரு? கெல்னர் என்ன சொல்றாரு?
das mag then 25 € 30. ஸோ டோட்டலாக இவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ கெல்னர் என்ன சொல்கிறாரு? ஸ்டிம்ஸோ ஸ்டிம்ஸோ அப்படின்னா கீப் த சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இவர் டேங்க அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிங்கெல் கேபன் டிப்ஸ் கொடுக்கறத பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. கெல்னர் வந்து இவ்வளோ ஆச்சுன்னு தட் ஸ்மார்ட் €90 அப்படின்னா 1890 ஆயிடுச்சு அப்படின்னா கெஸ்ட் வந்து 20 euros கொடுத்துட்டு ஸ்டிம்ஸோ அப்படின்னு சொன்னாங்கன்னா மற்றது வந்து அவங்க டிப்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை கெல்னர் வந்து இவ்வளோ ஆச்சு 17 € 90 ஆயிடுச்சு அப்படின்னா இவர் வந்து மேக் இட் ஆஸ் 19 மாற்றுங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா மற்றது வந்து இவங்களுக்கு டிப்ஸ்ன்ற அர்த்தம். சரிங்களா? Entschuldigung, kann ich bitte zahlen? Ja, natürlich. Ein Apfelsaftschorle, ein Tomatensuppe und ein Salat, das mag 16,60 €. Machen Sie 18 € bitte, danke. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணும். சரிங்களா? ஹோட்டலில் இப்படி தான் நீங்கள் பே பண்ணணும்னு சொன்னீங்கன்னா Entschuldigung, kann ich bitte zahlen. இங்கே வந்து 2 பேராக இருக்கிறதுனால können wir bitte zahlen. தனியாளுன்னா kann ich bitte zahlen. Yeah, of course அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சாப்பிட்டாங்களோ அது எல்லாமே சேர்த்து டோட்டலாக இவ்வளோ ஆச்சு அப்படின்னா கெஸ்ட் வந்து இவ்வளோ பண்ணிடுங்க, ரவுண்ட் ஆஃப் டு 18 இல்லை என்னவோ அப்படின்னு, இல்லைன்னா ஸ்டிம்ஸோ சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்துருக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? ஓகேவா இல்லையா? So wie war das Abendessen? Hören Sie das Gespräch von Lila und Caro. Welche Aussage sind richtig? Kreuzen Sie an. ஸோ இப்போ வந்து யான் லீலா வந்து நேற்று ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்டில் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு கேஃபேக்கு போயிருந்தாங்க. ரைட்டா? ஸோ அந்த இன்சிடெண்ட் தான். இப்போ இன்னொருத்தங்க வந்து காரோன்றவங்க லீலா கிட்டே கேட்குறாங்க எப்படி இருந்துச்சு ரெஸ்டாரண்ட்டில் இல்லை கேஃபேல எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சு. இதில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதில் வந்து எது ட்ரூ அதை மட்டும் நீங்கள் க்ராஸ் பண்ணும். வெல்ஷே ஹவுஸ் ஆகஸ் இன் ரெஸ்டிக் க்ராய்ஸின்ஸியான். ஸோ எது ட்ரூவோ அது மட்டும் நீங்கள் பாக்ஸை க்ராஸ் பண்ணுங்க. ஓகே, எது ட்ரூ நினைக்கிறீங்க? இல்லை ரெஸ்டாரண்ட் ட்ரூவா? ஏன் லீலா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க? ஸோ த சாப்பன் டெசன் வாஸ் ஏர் லைக் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா?
ஸோ அவங்களுக்கு பசிக்கலைன்னு சொன்னாங்களாம். டாகுக்கு வந்து ரொம்ப thirsty-ஆ இருந்துச்சுன்னாங்களாம். யான் லீலா ஹாட்டன் ஃபீல்ட் பாஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. லீலா ட்ரிஃப்ட் யான் ஹாய்டே வீட மறுபடியும் இன்னைக்கு மீட் பண்ண போறாங்க. இல்லைன்னா அவங்க வந்து டுகெதரா பார்க்குக்கு போறாங்க. ஸோ மறுபடியும் கேளுங்க நான் கைண்ட் மேன். ஸோ இப்போ சொல்லுங்க. ஓகே. செகண்ட் ஒன் ட்ரூவா? இந்த செஷன் நீட் நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க இல்லைங்களா? அடுத்தது ட்ரூவா? கைனன் உங்கள் பசிக்கலையா லீலாக்கு? பசி எடுத்தது. எஸ். ஐஷ்வா ஜோ ஹுங்கர் ரொம்ப பசியா இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. இங்க கைனன். ஸோ இதுதான் நீங்க நோட் பண்ணுவீங்க. கைனன் நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனா அங்க வந்து பசின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ல கூட இந்த மாதிரி தான் வரும். ஸோ the hund had a roost. டாக் வந்து thirsty-ஆ இருந்துச்சு. இது நேத்து நடந்த இதுலயே நீங்க சொல்லியிருக்கலாம். அவர் நேத்து என்ன ஆர்டர் பண்ணாரு ஞாபகம் இருக்கா? நேத்து ஆர்டர் பண்ணதுல கடைசியில வந்து கனன்சி ஆஃப் வாசர் ஃபார் டென் ஹூன் பிரிங்கன் டாகுக்கு தண்ணி வேணும்னு கேட்டாரா? கடைசியில டாகுக்கு தண்ணி வேணும்னு கேட்டார்ல. ஆமா, அப்ப தர்ஸ்டா இருந்துச்சுல டாக். Der Hund hatte Durst. அப்ப இது ட்ரூ. யான் und Lina hatte viel Spaß. நல்லா என்ஜாய் பண்ணாங்களா இல்லையா? ஓகே. லீலா ட்ரிஃப்ட் யான் heute wieder. மறுபடியும் இன்னைக்கு மீட் பண்ண போறாங்களா? இன்னைக்கு மீட் பண்ணல. வீக்கெண்ட்லயே எப்போ மீட் பண்றாங்க. These games zusammen in den Park. பார்க்குக்கு போறாங்களா? எங்க போறாங்க? பார்க்குக்கு தான் போறாங்க. ஓகே. ஸோ 4, 5, 7 சரிங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா ப்ரிட்டாரிட்டிவ்னா சிம்பிள் பாஸ்ட். ஸோ சிம்பிள் பாஸ்ட்ல என்ன சொல்வோம்? நாம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து என்ன சொல்லுவோம்? இஷ் ஹாபர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் ப்ரிட்டாரிட்டிவ் சிம்பிள் பாஸ்ட்ல எப்படி சொல்லுவோம்? இஷ் ஹாட்டர். சரிங்களா? இஷ் ஹாட்டர் ஹுங்கர். இஷ் ஹாட்டர் ஹுங்கர். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ
ஈஷ் ஹாட்டா ஹுங்கர். எனக்கு பசியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஷ் ஹாட்டா ஹுங்கர் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் வந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா ஈஷ்வார் இம் ரெஸ்டாரண்ட். ஈஷ்வார் ஐ வாஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க ஜைன். ஸோ இப்போ நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன, ஈஷ் பின் இம் ரெஸ்டாரண்ட். நான் இப்போ ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன்னு சொல்றதுக்கு ஈஷ் பின் இம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே பாஸ்ட் டென்ஸ்ல வந்து நான் ரெஸ்டாரண்ட்ல இருந்தேன்னா ஈஷ் வார் இம் ரெஸ்டாரண்ட். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட் வார் நெட். ஸோ ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்என் வார் கல்ட். எஸ்என் ஃபுட்டு வந்து கோல்டாக இருந்துச்சு, சில்லுன்னு இருந்தது, சூடா இல்லைன்னு சொல்றதுக்கு எஸ்என் வார் கல்ட். டர் கெல்னர் டி கெல்னரின் வார் நெட். ஸோ அவங்க வெயிட்டர்ஸ் வந்து நல்லா நல்லா பிஹேவ் பண்ணாங்க இல்லைங்களா, அதனால தேவர் நைஸ். ஸோ ஈஷ் ஹாட்டர் ஹாபன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஈஷ் ஹாட்டர் கைனன் ஹுங்கர். எனக்கு பசிக்கலை அப்படின்னு, பசி எடுக்கலை அப்படி ஈஷ் ஹாட்டர் கைனன் ஹுங்கர். இல்லை ஈஷ் ஹாட்டர் கைனன் துஸ்ட். ஐ வாஸ் நாட் அங்கே. ஆனால் இங்கிலீஷில் வந்து வாஸ் யூஸ் பண்ணுவோம், பட் இங்கே வந்து ஹாவ் யூஸ் பண்ணுவாங்க. we are hot and feel பாஸ். நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா we are hot and feel பாஸ். இல்லை என்ஜாய் பண்ணலன்னா we are hot and kind and பாஸ். சரிங்களா? ஸோ அது மாதிரி சிம்பிள் பாஸ்ல யூஸ் பண்ணனா ஹாபனும் ஜைன் வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஹாபனுக்கு வந்து ஹாட்டன் என்ற வேர்டை கான்ஜுகேட் பண்ணுவாங்க. வாருக்கு ஜைனுக்கு வந்து வாரன் என்ற வேர்டை கான்ஜுகேட் பண்ணுவாங்க. ஓகே. கினாய்பன் உன் கோ இம் டாக். கினாய்பன்னா பப் அண்ட் கோ பார், அந்த மாதிரி சில லோக்கல் பிளேசஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எங்கே? டாய்ச்லாண்ட், ஆஸ்திரியா, ஸ்வைஸ் இன் சுவிட்சர்லாண்ட். ஸோ யார் படிக்கிறீங்க? காஃபி ஹவுஸ் படிங்க.23 über geöffnet. So ஸோ இன் வியன்னா, வியன்னாவில் வந்து நிறைய காஃபி ஹவுசஸ் இருக்கு. அது வந்து டிப்பிக்கல் ஃபார் வியன்னா. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, டார்ட் ட்ரிங்க்மன் காஃபி. ஸோ அங்கே வந்து காஃபி குடிப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் அதர் ட்ரிங்க்ஸ் கூட இருக்கும், வெறும் காஃபி மட்டும்தான் இருக்காது. அண்ட் ஆல்சோ வி கேன் ஹாவ் ப்ராப்பர் ஃபுட் ஆல்சோ. இல்லைன்னா ஒரு கேக் மட்டுமே ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஃபீல் மென்ஷன். அங்கே நிறைய பீப்புள் எதுக்கு வராங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு, இல்லை ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு வருவாங்க. காஃபி ஹவுசஸ் வந்து எது வரைக்கும் ஓப்பனாக இருக்கும்னா 23 hours. 23 ஹவர்ஸ்னா 11 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அடுத்தது பியர் கார்டன். டியூபிஷ். டைபிஷ் இல்லை டியூபிஷ். கே ஆஃப் நெட். Spielplatz.
பெடினோ. ம் ம் ஸோ பியர் கார்டன் வந்து அது ஒரு பிளேஸ் ஓகேங்களா. அந்த பியர் கார்டன் இட் இஸ் டிபிஷ் ஃபார் பவேரியா. பவேரியா பீப்புளுக்கு இது டிபிக்கல். ஜி ஹேவ் அ நுவர் இன் சம்மர் கே ஆஃப் நெட் ஒன்லி இன் சம்மரில் தான் ஓப்பன்டாக இருக்கும். மன் சிட்ஸ் ட்ரௌசன் அண்ட் லாங்கன் டிஷன் அண்ட் பிராங்கன். ஸோ பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவுட் சைடு, இது வந்து அவுட் சைடு ஓப்பன் பிளேஸ், ஓப்பன் பிளேஸில் லாங் பெஞ்ச் டேபிள்ஸில் வந்து உட்காருவாங்க. ஆஃப்ட் கிஃப்டஸ் ஐனன் ஸ்பீல் பிளஸ் ஃபார் கிண்டர் ஆஃபன் வந்து பிளே கிரவுண்ட், சில்ட்ரன்ஸ்க்கு பிளே கிரவுண்ட் கூட கிடைக்கும். கெட்ராங்கை வந்து அங்கே வாங்கிக்கலாம். ஃபுட்டு வந்து வீட்டிலேருந்தே கொண்டு போய் கூட அங்கே வச்சு சாப்பிட்லாம். இம்பியா கார்டன் வந்து செல்ஃப் சர்வீஸ் தான், அங்கே வெயிட்டர்ஸ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ கையில் நீங்கள் படிங்க ஸ்டாண்ட் பார். இருக்கிறீங்களா ககிலன்? கேக்குதா இல்லையா? ஓகே நீங்களே படிங்கம்மா. ஸோ இன் மெனி சிட்டிஸ் இன் ஜெர்மனி, ஆஸ்திரியா, சுவிட்சர்லாண்டில் வந்து நிறைய சம்மர் ஸ்டாண்ட் பார்னா பீச்சஸ், நிறைய பீச்சஸ் இருக்கு. ஜி இன் மைஸ்டன்ஸ் நைனம் ஃப்ளூஸ், ஒரு ரிவர் கிட்டேயோ இல்லை லேக் கிட்டேயோ சீ கிட்டேயோ அது இருக்கும். மன்கன் டாட் எட்வெஸ்டிங்க்கு நாங்கள் வந்து எதாவது வாங்கி குடிக்கலாம், ஃபுட்டு சாப்பிட்லாம். ஸ்டாண்ட் பஸ் வந்து எப்போ ஓப்பனாக இருக்கும்னா ஒன்லி பை சன்னி வெதர் இல்லை குட் வெதரில் ஓப்பனாக இருக்கும். நைட்டு டே ஆஃப் நெட். கெரிஸ்டர். Z வேணா ஃபார் எக்ஸாம்பிள் ஜூம் பைஸ்பீல், பைஸ்பீல். ஸோ இந்த சிம்பிள் வந்து டபுள் எஸ் சவுண்ட் வரும், பி கிடையாது ஓகேங்களா. ஹைசன், க்ரோசர் அந்த மாதிரி. ஸோ நைப்பன், கிப்டஸ், ஊபரால் அது வந்து பப்பு பார் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. ஜி ஹாபன், மைஸ்டன்ஸ், ஆப், நாக், மிட்டாக், பிஷ்பேட், நாக்ஸ், கேஃப்னட் ஆஃப்டர்நூன்லேருந்து லேட் நைட் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அமாபன், எஸ்இஸ்ட், ஆஃப்ட், ஜேர், ஃபால், உன் ஃபீலர், லாய்டர், ஸ்டேஹன் ஈவினிங்கில் வந்து ரொம்ப ஃபுல் ஆகிடும், நிறைய பீப்புள் வில் பி ஸ்டாண்டிங். எஸ்கிப் கிளைனே கெரிஸ்டர் அங்கே வந்து ஸ்மால் டிஷ்ஷஸ் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்விச் அந்த மாதிரி. சம்டைம்ஸ் யூ கேன் ஈவன் கெட் பிக் மெனு கார்டு, பெரிய மெனு கார்டு கூட கிடைக்கும். வியன்னாவில் வந்து அந்த பப்பை என்ன கூப்பிடுவாங்க, பெய்சில் அப்படின்வாங்க. ஷ்வைஸில் வந்து பெய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு வந்து எங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை, நான் இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்க. பை லேசன் wichtige Informationen finden, எது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. Sie müssen nichts alles verstehen, நீங்கள் வந்து எல்லா வேர்ட் பை வேர்ட் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. suchen Sie nur Informationen zuடன் fragen. ஸோ கீழே கொடுத்துருக்க கேள்விக்கு கொஞ்சம் ஆன்சர்ஸ் தெரியுதா. காஃபி ஹவுஸ் எந்த இடத்துல, வீனில் இருக்கு. அப்போ இது எப்போ ஓப்பனாக இருக்கு, ஒன் டே ஆஃப் நெட் எப்போ ஓப்பன், என்ன ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும். ஸோ இது மட்டும் மார்க் பண்ணி அது மட்டும் புரிஞ்சாலே போதும், வேர்ட் பை வேர்ட் புரியணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா. மார்க்கெரன்சி இன் டெக்ஸ்ட் தி அன்வான்டட் ஆஃப் தி ஃப்ராகன்.
ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இதுலேயே நீங்கள் மார்க் பண்ணலாம். எங்கே இருக்குது காஃபி ஹவுஸ்னா எங்கே இருக்குது? இன் வீன். ஸோ ஒன் geöffnet, எப்போ geöffnet? bis 23 Uhr. ஆமாம் 11 o'clock வரைக்கும், நைட் 11 o'clock வரைக்கும் ஓப்பனா. எஸ்என் அண்ட் ட்ரிங்கர் என்ன இருக்கும்? ரிஸ்டிக் எஸ்என் ப்ராப்பர் ஃபுட்டு இருக்குது, கேக் இருக்குது, கேஃபே இருக்குது, அந்த கெட்ராங்க இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு எழுதலாம் நீங்கள். வாஸ் ஃபின்னன்சி இன்டரஸ்டன்ட். ஸோ இப்போ 4 பிளேஸ் படித்தோம். இதில் வந்து எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்ட்ராண்ட்பார். அதுக்கு எப்படி நீங்கள் சொல்வீங்கன்னா இஷ் finde ஸ்ட்ராண்ட்பார் இன்டரஸ்டன்ட். சொல்லுங்க. இன்டரஸ்டன்ட். ஸோ ஏன் ஸ்ட்ராண்ட்பார் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ கூட்டம் வெதர் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ வெல்ஷர்ஸ் லோக்கல் மிஸ்டன்சி கேன் பெசுக்கன். நீங்கள் எதை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த 4 பிளேஸ்லையும்? நைப்பன். ஸோ ich möchte gern ein Neipen besuchen. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். ich finde Biergarten interessant. எதனால இன்ட்ரெஸ்டிங்கு அப்படின்னு சொல்லலாம். man kann selbst essen mitbringen. செல்ஃப் ஃபுட்டு கொண்டு வரலாம்னு. ich möchte gern eine Strandbar besuchen. நான் வந்து ஸ்ட்ராண்ட்பார் விசிட் பண்ணணும்னு இருக்கேன். அதுக்கப்புறம் welche typische lokale gibt es in ihrem land oder in ihrer Stadt. ஸோ உங்கள் பிளேஸில் இந்த மாதிரி டிபிக்கலான பிளேசஸ் என்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் லாஸ், வாட்ஸ் ஹேப்பனிங் இன். ஸோ என்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேசன்ஸ் இது அன்சைகர். ஸோ இங்கே வந்து ஒரு 5 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. wo fehlen diese Informationen. இந்த 5 அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கே மிஸ் ஆகுது? ப்ரைஸ்னா ரேட்டு, ஆர்ட்னா பிளேஸ், உவர்சைட்னா டைமிங், டாட்டும்னா டேட். சரிங்களா? எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ல என்ன மிஸ் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆட்ல என்ன மிஸ் ஆகுது? நீங்க இங்க எதுவுமே எழுத வேணாம், அதுக்கப்புறமா ஆடியோல வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அது நோட் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் என்ன மிஸ் ஆகுதுன்னு மட்டும் சொல்லுங்க. பிரைஸ். அப்புறம் வேற என்ன மிஸ் ஆகுது? இங்க பாருங்க, அம்மன்னு சொன்னாலே என்னது? டேட் மிஸ் ஆகுது, டாட்டும் மிஸ் ஆகுது, பிளேஸ் இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, பிரைஸ் மிஸ் ஆகுது, டைம் இருக்கு. சரிங்களா? ஸோ ப்ரைஸ்லையும் டாட்டும்லையும் ஏ போட்டுக்கோங்க. பியில் என்ன மிஸ் ஆகுது? டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னுன்னா என்ன வருவாங்க? ஆர்ட், பிளேஸ், ஆர்ட் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறமா எந்த டைம்க்கு ஆரம்பிக்குது, எந்த டைம் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உவர்சைட் மிஸ் ஆகுது. அப்புறமா ப்ரைஸ் மிஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ ஓப்பன் ஏர் கீரோ மிசூரிஸ் ஜே. ஸோ இதில் என்ன மிஸ் ஆகுது? உவர்னாலே உவர்சைட் மிஸ் ஆகுது. அப்புறமா 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேட் இருக்கு, இன்னொரு டேட் இல்லை. அதுக்கப்புறமா ப்ரைஸ். மேரத்தான், எர்ஃப்யூட், அம்மனாலே டேட்டு, டாட்டும். ஸோ ஹால்ஃப் மேரத்தான் தான் இது கொடுத்துருக்காங்க. ஃபுல் மேரத்தானுக்கு ப்ரைஸ் இல்லை. அதே மாதிரி சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால். ஸோ இதில் என்னது? டாட்டும், அப்புறம் ப்ரைஸ் மிஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பை ஹோரன் விஸ்டிகா இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்டிங்கன்.
இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா நம்மளுக்கு என்ன தேவை, ப்ரைஸ் தேவைப்படும். ப்ரைஸ்னால என்ன வரும், டிக்கெட்டு, காஸ்டன், ஆயிரோ, ஃப்ராங்கன், நம்பர்ஸ் இந்த மாதிரி வரும். இதை வச்சுட்டு நம்ம ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓரன்சி eine wichtigste Wörter passen Sie auf. ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேர்ட் கேட்குறீங்களா, அங்கே வந்து பே அட்டென்ஷன். ஜி மிஸ்ஸர் நீட் alles verstehen. நீங்கள் கூட அவங்க தான் சொல்கிறாங்க, என்ன வேர்ட் பை வேர்ட் புரியணும்னு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். எந்த ஆடுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், என்ன இன்ஃபர்மேஷனுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிங்களா, டேட்டு இல்லை ப்ரைஸு? எந்த ஆடு? ஆடை பார்க்கலையா நீங்கள்? அப்போ என்ன ஈவெண்ட்டு? கரெக்டாக அந்த வேர்ட் சொல்கிறாங்களேம்மா. கேட்கலையா? மேரத்தான் தான். ஆமாம், கரெக்டாக சொல்கிறாங்க மேரத்தான் அப்படின்னு. டேட் சொல்லிட்டாங்க. ஆக்சென்ட் ஆக்டர். ஆக்சென்டன் அப்படின்னா என்னது? 18. ஆக்டன் அப்படின்னா 8. 18 8. ஸோ 18 8. அமௌண்ட் எவ்வளோ? கரெக்ட் தான், சொல்லுங்க. €39. 39. So Champions League. 9 and 10 September. Nine and 10 September na? 19 September. Okay. Carton gift is for €80. 80. ஆக்ஸேன்னா 18, ஆக்ஸிஷ்னா 80. ஆமா. ஸோ இது ஓப்பன் ஏர் கீரோ 21 Uhr. 21 Uhr 21 டைம். Akten.
15 after 15 8 ஸோ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஸ்வைன் ஸ்வான்ஸ்ட்டு நாக்சன் டிக்கெட் காஸ்டன் 12 ஃப்ராங்கன் 12னா 12 ஃப்ராங்க் ஓகே அடுத்தது ஸோ நாக்ஸ் இந்த மியூசியம் எந்த ஊர்ல பெர்லின் 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 19 Uhr bis 3 Uhr früh 19 Uhrல இருந்து காலையில 3 மணி வரைக்கும் டிக்கெட் காஸ்ட் 13 € 13 16 9 49 49 ஸோ இது வந்து நீங்க மறுபடியும் அந்த லேங் ஆப்ல போட்டு நீங்க கேட்டு பாருங்க சரிங்களா ஸோ இது ich möchte ins Kino Concert gehen kommst du mit ஸோ நான் வந்து கான்சர்ட் போகணும்னு நினைக்கிறேன் நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்கறதுக்கு இப்படி சொல்லலாம் ich möchte ins Concert gehen kommst du mit யா போகலாம் அப்படின்னா யா கேர்ன அப்படின்னு சொல்லலாம் குட் ஐடியே குட் ஐடியா சொல்லலாம் யா வரும் யா வை நாட் இதெல்லாமே ஓகே சொல்றதுக்கு இல்ல எனக்கு கான்சர்ட் போகிறதுக்கு ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங் டு த கான்சர்ட் ஆனால் வேற எங்கேயாச்சும் போகணுன்னா நான் இனி ஷாபா கைன லுஸ்ட் இஷ் மொஸ்டைன்ஸ் கீனோ கேயன் சார் நான் வந்து மூவி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது ஓகேன்னா யா கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மூவி போகலாம் ஸோ இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டயலாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அடுத்தது உங்கள் சிட்டியில் வந்து என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்குது அது வந்து ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதோட உங்களுக்கு 6th lesson கம்ப்ளீட்டட் 6th lesson கம்ப்ளீட்டட் அப்படின்னா half of the